டாக்டர் இப்போ ஒரு ஃபன் செக்மெண்ட் ஜில் ஜங் ஜக் ரேட்டிங் சிஸ்டம். ஜில் அப்படின்னா பிரெக்னன்சில சேஃபா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஹைலூரானிக் ஆசிட், விட்டமின் சி, செரமைட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கவலைவே படாம கண்டினியூ பண்ணலாம். ஒரு பிரைட்டனிங் வேணும்னா நைஸ்னமைட் தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஜங்க் யூஸ் பண்ணலாம், ஆனா கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். ஓகே, நிறைய பேர் வந்துட்டு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆசிட்ஸ் லைக் கிளைகாலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட்லாம் கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா யூஸ் பண்ணலாம். பட் ஏதாவது இரிட்டேஷன், ரெட்னஸ் இல்லாட்டி அந்த இடத்துல வந்துட்டு ஜாஸ்தியா ட்ரைனஸ் ஆகுதுன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு உங்களை கேட்டுட்டு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா. அடுத்தது ஜக் யூஸே பண்ணக்கூடாது. ரெட்டினால் 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 சாலிசிலிக் ஆசிட் கூட சேர்ந்துரும். கண்டிப்பா பக்கத்துல வரவே வேண்டாம். நான் இதெல்லாம் போட்டாதான் வெள்ளையாவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்டடா யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஹைட்ரோகுயினோல் ஆர் மெர்க்யூரி கண்டெய்னிங் காம்பனன்ட்ஸ். சும்மா ஃபார்மசியில போயிட்டு எனக்கு வெள்ளையாகணும்னு வாங்கக்கூடிய க்ரீம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஐவி முன்னாடி குளுட்டதைன்லாம் போட்டுட்டு இருப்பாங்க, ஓரல் குளுட்டதைன்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அதை தயவு செய்து நிறுத்திட்டு வேணும்னா ஓரல் சோர்ஸ் ஆஃப் குளுட்டதைன் லைக் டொமேட்டோ, தக்காளியை ஓரம் ஒதுக்கி வைக்காம ப்ராப்பரா சாப்பிடும். அப்ப கடைசியா என்ன சொல்ல வரீங்க? ஒழுங்கா எய்தர் ஓஜிஷியன் இல்லாட்டி டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கேட்டுட்டு யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான்.